திருவாதிரை. இதில் ஆருத்ரா சிவபெருமானுக்கு வந்தது, அதுதான் அழகு. ஆனால் அதில் அவதாரம் பண்ணவர் சுவாமி ராமானுஜர். இதில் ரெண்டு பேரை பற்றியும் பேசணும். இன்னைக்கு யாரை முதல்ல பேசுறது, சங்கரரா ராமானுஜரா? இப்படி கேள்வி கேட்டோம் வச்சுக்கோங்களேன், இதுக்கு ஒரு பதில், இதுக்கு மத்வ சம்பிரதாயத்துலேருந்து ஒரு பதில் சொல்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு சம்பிரதாயத்துலேயும் ஒரு அழகு உண்டு, ஒவ்வொன்றும் விசேஷம். அந்த ஒவ்வொரு சம்பிரதாயத்திலையும் மகாத்மாக்கள் ஒரு விஷயத்தை எடுத்துக்கிற விதம் இன்னும் அழகு. சுவாமி ராகவேந்திரருடைய காலம் நம்ம மத்வ சம்பிரதாயத்திலேருந்து உள்ள போகும். ஏன்னா நிகமாந்த மகாதேசிகர், வித்யாரண்யர் ரெண்டு பேரும் சமகாலத்தவர். அப்புறமா அக்ஷோபிய தீட்சிதர், அப்பய தீட்சிதர் வேற, அக்ஷோபிய தீட்சிதர் வேற. இவா மூணு பேர் சமகாலத்தவா. இதில் பரம விசிஷ்டாத்வைதி நம்ம நிகமாந்த மகாதேசிகர், பரம அத்வைதி வித்யாரண்யர். பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸு, த எவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்னு அவள் தான். சம்பிரதாயம் தத்துவம்னு வந்தால் ரெண்டு மதம் பிடிச்ச யானை மாதிரி சண்டை போடுவாளாம். ஆனால் தேசிகர் கஷ்டத்தில் இருக்கார் அப்படின்னா வித்யாரண்யர் சொல்ல, நீ வாயா, உன்னுடைய நாலேஜுக்கு இங்கே கனகாபிஷேகமே பண்ணுவா, நீ முதல்ல கிளம்பி வா, காஞ்சிபுரத்தை விட்டுன்னு கூப்பிடுவாராம். அவ்வளோ வசதி. அப்போ தான் தேசிகர் வைராக்கிய பஞ்சகம் எழுதுகிறார். க்ஷோணி கோண சதாம்புஜ கர்வார துர்வானலகன்னு எழுதுகிறார். ஹஸ்திமே ஹஸ்தி சைலாகிரே வஸ்து பைதாமகம் தனம்ன்ற. நான் சம்பாதிக்கல, எங்கள் அப்பா சம்பாதிக்கல, ஆனால் என்னுடைய முப்பாட்டனார் சம்பாதிச்சு வச்சிருக்கார். யாரா அப்படின்னா பிரம்மதேவன். எங்கடான்னா ஹஸ்திகிரி மேலே இருக்கக்கூடிய அத்திகிரி அருளாள பெருமாள் இருக்கார். அந்த தனம் இருக்கும்போது போய் போய் ஒரு அல்ப ராஜா கிட்ட வந்து கையேந்து வேணும்னு வைராக்கிய பஞ்சம். உடனே அதை படிச்சுட்டு வித்யாரண்யர் கண்கள்லாம் கண்ணீரா. சே, என்ன இருந்தாலும் நம்ம தேசிகன் தான். இன்னைக்கு நமக்கு அது புரிய மாட்டேங்கிறது. சம்பிரதாய பேதங்கள் இருக்கணும். இந்து தர்மம் ஏன் தெரியுமா இன்னி வரைக்கும் நன்னா இருக்குது, என்ன பண்ணாலும் ஏன் தெரியுமா அழிக்க முடியல? அவ்வளோ டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் உண்டு, அவ்வளவு டிஃப்ரென்சஸ் உண்டு. நீ ஆனானா உண்டு. எத்தனைக்கு எத்தனை நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கோ அத்தனைக்கு எத்தனை ஒருத்தர் பிடிச்சி காப்பாற்றிட்டு போயிடுவோம். ஒரே மோனோபலியாக இருந்தால் கெடுப்பாரிலானும் கெடும். எடுப்பாரிலா ஏமரா மன்னன் கெடுப்பாரிலானும் கெடும். தசரத சக்கரவர்த்தி ஏண்டா வீணா போனான்னு கேட்டால் பெரியவா சொல்லுவா, அயோத்தியாவில் தசரதனை எதிர்த்து கேள்வி கேட்க ஒரு பயம் இல்லை. அதனால அவன் ராமன் காட்டுக்கு போனோன்னு சொன்ன உடனே யாரும் போய் தசரதா கிழவா அப்படி பண்ணிட்டியாடான்னு கேட்க முடியலையா? கேட்டிருந்தானா ராமன் காட்டுக்கு போயிருக்க மாட்டான். கேட்கறதுக்கு ஆள் இல்லை, அதனாலே தசரதன் வீணா போனான். சனாதன தர்மத்தில் நிறைய சம்பிரதாயங்கள் உண்டு, நிறைய டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்.